கடவுளை வாங்க போங்கன்னு பக்தியோட கும்பிடுறோம், வாடா போடான்னு சொல்றோம், பேசுகிறோம். ஆமாங்க, அதையும் பொறுத்துக்கிறாரு. அதையும் தாண்டி அவர் நமக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பரிகாரங்கள் அது செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்தால் என்ன செய்வது? அதனால் பலன்கள் அஃபெக்ட் ஆகும். ஜி, இந்த நவரத்தின கற்கள் அணிந்த உடனே சில பரிகாரங்கள் செய்ய சொல்கிறீங்க. அந்த பரிகாரங்கள் செய்வதில் தடையோ இல்லை கொஞ்சம் தள்ளி போனால் அதனால் பலன்கள் என்ன செய்யலாம் ஜி அந்த டைமில்? அதாவது இந்த ஸ்டோன்ஸ், நவரத்தின கற்கள், நவரத்தின கற்கள் போட்டுக்கொள்வது, மந்திரங்களை உச்சரிப்பது, பிரசாதங்கள் செய்வது, கயிறு கட்டிக்கொள்வது, இது எல்லாமே ஒரு தெய்வீகமான, நமக்கு அந்த பிராப்தம் இருந்தால்தான் செய்ய முடியும். சரிங்க ஜி. அப்படிங்கிற கண்டிஷன்ல உள்ள செயல்கள். சரிங்க ஜி. பேசிக்கலி ஜஸ்ட் லைக் தட் போய் இதெல்லாம் பண்ண முடியாது. பண்ண வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவாங்க. சரிங்க ஜி. ஓகே. அப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னாக்கா, இந்த பரிகாரங்கள் அது செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்தால் என்ன செய்வது? அதனால் பலன்கள் அஃபெக்ட் ஆகும் கேட்குறீங்க. ஆகாது. சரிங்க. எல்லாம் ஒன் வேர்ட் பதில் சொல்லிட்டு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கல் போட்டுக்கிறாங்க. போட்டுன்ட்டு என்ன ஆயிடுது, எப்படி இருந்தாலும் இன் ஜென்ரல் அந்த சமையலறை காரியங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் பண்ணணும். ஆமாங்க. யார்? மனைவியோ, தாயாரோ, சகோதரியோ, இல்லையா? ஆமாங்க. இல்லை அவர்களுடைய பெண்ணோ, மகள் பண்ணணும். இப்போ வீட்டில் 2-3 பெண்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை. சரிங்க. யாருக்காக ஒருத்தருக்கு வந்து இயற்கை உபாதை மாதம் வரக்கூடியதில் அவங்களால பண்ண முடியலன்னா கூட வேறு பெண் பண்ணிடலாம், அப்போ தடைப்படாது. வீட்டிலேயே ஒரு பெண் தான் இருக்காங்க, கணவன் மனைவி குழந்தை, சின்ன குழந்தைகள் அப்படின்னு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்க அதிலிருந்து கிளியர் ஆகி வந்ததுக்கு அப்புறமாக அந்த பரிகாரங்கள் பண்ணலாம். சரிங்க. சரி, இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், இப்போ நான் 5 வாரம் பண்ண சொல்கிறேன். ஆமாங்க. உதாரணத்துக்கு அதில் 4 வாரம் பண்ணிட்டாங்க, 5ஆவது வாரம் ஏதோ ஒரு இடைஞ்சல், நல்லது கெட்டது, போக்குவரத்து, எங்கேயோ போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆவது வாரம் பண்ணலை. அப்போது அந்த 5ஆவது வாரத்தை தவிர்த்து விட்டு 6ஆவது வாரம் அதை செய்து முடிக்க முடியுமான்னா முடியாது. நான் முடிக்கலாம் நினச்சி 5ஆவது வாரம் விட்டுட்டு 6ஆவது வாரம் அப்படின்னாக்க இதெல்லாம் கடவுளுக்கு பொருந்தாத விதி. சரி சரி. என்ன கண்டிஷன் அப்படின்னா, 5 வாரங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும்னு தான் நான் சொல்லுவேன். இல்லையா? நீ உனக்கு வசதிப்படும் போது 5 மாசம் 5 வாரம் பண்ணு, 5 மாசம் பண்ணிடுவாங்க. ஆமா, இஷ்டத்துக்கு அவங்க பாட்டும் ஊர் சுத்த போயிடுவாங்க, மெதுவா எந்திரிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்தி குறைவாகவோ ஸ்ரத்தை குறைவாகவோ பண்ணக்கூடாது. சரிங்க. ஸ்ரத்தை முக்கியம். ஸோ இதை வந்து ஏதாவது இயற்கையான தடங்கள் வந்தாலும் அதற்கு அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பித்து 5 தடவைகள் செய்ய வேண்டும். அப்பதான் அதோட பூர்ணமான பலன் கிடைக்கும். ஓகே, அப்படின்னா இது என்ன, அவங்க வந்து இதை ஒரு தடங்களாகவோ இல்லை ஒரு அசுபமாகவோ நினைக்க கூடாது. அவசியம் இல்லை. கடவுள் வந்து அந்த தேவதை இன்னும் அதிகமா இவங்க பிரசாதம் வாங்கி சாப்பிட்றாங்க. அதுதான், அதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படிதான் நினைக்கணும். இப்படி ஆகி போச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது. அதுதான் தொடர்ந்து செஞ்சு வந்துட்டோம், இப்போ ஒரு வாரத்தில் மாட்டிக்கிட்டோமே நினைக்கக்கூடாது.
அடுத்து இன்னொரு வரும். டிஸ்கரேஜா ஆகக்கூடாது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் சரிங்க எதுவுமே. சரியா? சரிங்க ஓகே. கடவுள் மட்டும்தான் அந்த மகோன்னதமான பிரம்மாண்டமான அந்த சக்தி எல்லாவற்றையுமே எந்த விதமான எதிர்வினையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே சக்தி இறைசக்தி. இறைசக்தி. கடவுளை வாங்க போங்கன்னு பக்தியோட கும்பிடுறோம், வாடா போடான்னு சொல்றோம், பேசுகிறோம். ஆமாங்க. திட்டமும் செய்கிறோம். திட்டமும் செய்கிறோம். ஏண்டா நான் வந்து இவ்வளோ விரதம் இருந்தேன், இப்படி வந்தேன்னு, இப்படி பண்ணேன்னு, இது பண்ணிட்டிய, அதையும் பொறுத்துக்கிறாரு. அதையும் தாண்டி அவர் நமக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கிறார். ரைட், ஓகே. ஸோ இரண்டாவது கண்டிஷன், ரெண்டாவது கண்டிஷனா மூணாவது கண்டிஷனோ வாட் எவர் இட் இஸ், சில பேர் இப்போ எகெயின் இந்த ஃப்ளைட் பைலட்ஸ் இல்லை இந்த மர்ச்சன்ட் நேவி லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடியவங்க, அடிக்கடி டூரில் இருக்கிறவங்க, இப்போ அந்த ஆண்மகன் வந்து போட்டுன்ட்டு முதல் வாரம் மட்டும் வீட்டில் இருக்காரு, அவர் வந்து அந்த பிரசாதங்கள்லாம் சாப்பிட்றாரு, அப்புறம் அவர் டூர் போயிடுறாரு, ஒரு 3 வாரம் கழிச்சு தான் வருவார் அப்படின்னா, அந்த பிரசாதத்தை வந்து பண்ணுறத அவர் திரும்ப வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இல்லை இல்லை. வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு வாரம் அவர் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அந்த ஒரு வாரம் கூட சாப்பிட முடியாமல் அவர் பாட்டும் வெளியில் போனாலுமே வீட்டில் இருக்கக்கூடியவங்க மனைவியோ தாயாரோ மகளோ சகோதரியோ யாராக இருந்தாலும் அந்த பிரசாதத்தை பண்ணி அந்த தேவதைக்கு, அந்த தெய்வத்திற்கு, அந்த கிரகத்திற்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அவங்களும் சாப்பிடணும், மற்றவர்களுக்கும் விநியோகம் பண்ணணும். மெயின் அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்க. நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது. ஆமாம், நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, விநியோகம் பண்ணணும். சரிங்க. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய பிரபஞ்சம், அதோட அளவு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. எங்கெங்கேயோ இருக்கிற சக்தி நம்மளை வந்து ரீச் பண்ணுது, நல்லது பண்ணுது. அப்போ இத்தினூண்டு பூமியில் இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டருக்கு தூரமாக போகும்போது இந்த சக்தி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமலா இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி காரியங்களில், அந்த மாதிரி காலகட்டங்களில், அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தாராளமாக பண்ணலாம். சரி. இன்னொரு விஷயம், இதில் வந்து ஏதோ ஒரு அந்த குடும்பத்தில் அசுப நிகழ்ச்சி நடக்கும், அப்போது அதை வந்து அந்த காலகட்டம் வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது, அது முடிஞ்சதுக்கு அப்புறமாக தொடர்ந்து. சரிங்க, ஓகே. அதனால் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன? பாதிக்குமா? பாதிக்காதா? பாதிக்காது. என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? இயற்கையாக வரக்கூடிய சில நிகழ்வுகள், நம்மளுடைய வேலை வெட்டி பழப்பு பிஸ்னஸ்ன்ட்டு நம்ம வெளியூர் போகிறது வர்றது, திரும்ப வந்து ஏதாவது ஒரு அசுப நிகழ்ச்சிகள், இவ்வளவுதான். இது அதுவாக நடக்கிறது, நம்ம கையில் இல்லை, நம்ம கையில் இல்லை. அதை தவிர நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. சரி, நம்மளால அந்த தவறு நடக்கூடாது. நம்மளால அசால்ட்டாக இருந்துட்டு எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு பண்ண வேண்டாம், அந்த மாதிரி காரணங்கள் தள்ளிவிடக்கூடாது. ஆமாம், அது நம்மளா செய்கிறது. ஆமாம், சரிங்க. நம்ம கையில் அந்த காரணி இல்லை அப்படிங்கும்போது அது தவறு இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்ன கண்டிஷன் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி. ஆமாம், ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் ஒரு வாரம் ஆரம்பிச்சுட்டு அந்த பண்ணக்கூடிய அவர் சாப்பிடணும் அப்படின்னு ஒருத்தர் கல் போட்டிருக்கிறவங்க வந்து வெளியில் போயிட்டா அதனால தப்பு இல்லை. சரிங்க, சரியா? ஓகே. மூணாவது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள்னால அது நின்று போச்சுன்னா திரும்ப எல்லாம் நல்லது முடிச்சு சுபம்லாம் பண்ணதுக்கு அப்புறமாக திரும்ப அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி. இதான். ஓகே, தேங்க்யூ.